ஹாய் கைஸ், ஃபைட் கிளப் பார்ட்டியோட நாள் 27. சத்தியமா சொல்றேன், இன்னைய மாதிரி ஒரு நாள் என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்ல. என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி அந்த ஃபிளவர் பட்டனை தட்டி விட்டு பாருங்க. காலையில எப்பயும் போல தான் ஆரம்பிச்சேன். எந்திரிச்சு ஜம்முன்னு ஜிம்முக்கு போயிட்டு இன்னைக்கு ஷோல்டர் ஒர்க் அவுட் கிளீன் ஸ்னாட்ச்ல 5 கிலோ வரைக்கும் போட்டேன். சூப்பரா போச்சு. என் வீடியோல ஷோல்டர் ஒர்க் அவுட் ரேரா தான் பாப்பீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்கு. காலேஜ் படிக்கும் போது விளையாடுற ஆர்வத்துல கீழே விழுந்து 2 ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆயிடுச்சு. அப்ப விளையாடுற ஜோர்ல கண்டுக்கல. இப்ப அப்பப்போ தலைவன் என் பேச்சை கேட்காம நவுந்துகிட்டே இருப்பான். அதனாலதான் ஷோல்டர் ஒர்க் அவுட் மேக்ஸிமம் கம்மியாவே போடுறது. அப்புறம் ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு போற வழியில சிக்கனை தட்டிட்டு மதியம் என்ன சமைக்கிறேன்னு தெரியல. ரொம்ப நேரமா 2 பேரும் யோசிச்சுட்டு சரி தக்காளி சாதம் செய்யலாம்னு பிளான போட்டோம். அப்புறம் சிக்கன் தான் வாங்குறோம்ல, பிரியாணி செஞ்சலாமான்னு கேட்க அந்த வேகத்துல பட்டு ஆளுக்கு ஒரு பக்கெட் கிச்சனை செதற விட்டுட்டு தலைவன் பிரியாணி செஞ்சுட்டு நான் காலை உணவுக்கு மோரியும் முட்டையும் செஞ்சுட்டேன். அப்புறம் சொக்காலாம் மாட்டிட்டு நாங்க ரெடி ஆயிட்டோம். தலைவன் உத்தரவு கொடுத்துருவான்னு பாக்குறோம், தரவனான்னு நிக்கிறேன். ரைட்டு, இதுக்கு மேல பொறுக்க முடியாது. பொங்கி எழுடான்னு திறந்தா சும்மா கம்மன்னு ஒரு வாசம். தூங்கி எந்திரிச்சோன்னே காலையில வீட்டுல பிரியாணி வாசம் வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஃபீல் வரும் பாருங்க. டேஸ்ட் பார்க்க ஒரு வாயின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அரை பிளேட் உள்ள போயிருச்சு. பேசாம லீவ் போட்டு சாப்பிட்டு தூங்கிடலாமான்னு தோணுச்சு. மண்டேவ மஜாவா ஸ்டார்ட் பண்ணிட்டு வேலைக்கு வந்தா நம்ம கல்லிராணிக்கு நேத்து பிறந்த நாள். தலைவி ஃபாரின் சாக்லேட் எல்லாம் கொண்டு வந்து ஸ்கூல்ல கொடுக்குற மாதிரி எல்லாத்துக்கும் போயிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை கொஞ்சம் அள்ளி போட்டு திரும்பினா நம்ம பகவதி பைப்ல இந்தாங்க ப்ரௌனி வீட்டுல செஞ்சதும் கொடுக்குறான். டே என்னடா ஆச்சு இன்னைக்கு உங்களுக்கு என்னென்னமோ கொண்டு வரீங்கன்னு கேட்க வாங்கி கல்லிராணிக்கு ஊட்டி விட்டு அட்டி சார்பா ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டோம். அப்புறம் மதிய இடைவெளியில நம்ம அக்காங்களுக்கு எல்லாம் ஒரு ஆய சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு பிரியாணியை முடிச்சு விட்டாச்சு. அடுத்து ஒரு 4 மணி போல இந்தாங்க சீஸ் கேக்குன்னு கொண்டு வராங்க. அடே யாரா நீங்க எங்கடா இருந்து இவ்வளவு கொண்டு வரீங்கன்னு ஒன்னும் புரியாம பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம கூட வேலை பார்த்த ஒரு அக்கா வீட்டுல செஞ்சு நமக்காக பார்சல் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அட்டி சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்பா ஒரு வழியா முடிய போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் கதையில ஒரு ட்விஸ்ட். ஆபீஸ் டீம் ஃபுல்லா இந்த வாரத்துல ஒரு நாள் டீம் டின்னர் போலான்னு பிளான் பண்ணிருந்தாங்க. என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, இன்னைக்கே போலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஃபிட்னஸ் வீடியோ கண்டென்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். பார்த்தா ஃபிட்னஸ் வீடியோட சாப்பிடுற வீடியோ தான் அதிகமா வருது. பேசாம ஃபுட் பிளாக் ஆரம்பிச்சிடலாம் போல. இதுல இன்னும் ஒரு கூத்து என்னன்னா, என்ன கேம் என்ன மேட்ச்னே தெரியாம மெனு கால்ல இருந்ததுல ஏதோ 2 டிஷ் into 4ல ஆர்டர் போட்டு வச்சிருக்காங்க. பார்த்தா அது கிரேவி. 2 நாளைக்கு 8 கிரேவி வாங்கி வச்சிருக்காங்க. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். அப்புறம் வாங்கின கிரேவி எல்லாம் பார்சல்ல தட்டிட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல, இவங்களுக்கு திடீர்னு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்துட்டு ஒரு தரமான உணவு திருநாளோட இந்த அட்டியை முடிச்சுக்கிறேன். அடுத்த அட்டியில பார்க்கலாம். வரட்டா.